இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் இந்த நேரலையிலே ஒரு சிறிய தடை ஏற்பட்டிருந்தது. கடந்த நேரலையிலே மீண்டும் இந்த நேரலை துவங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மிக மிக அற்புதமான பலன்களை இந்த 2026 பெறுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் அவர்களுடைய ஜாதக அமைப்பு, கிரகங்களினுடைய இருப்பு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. சனி பகவானுடைய அஷ்டம சனியை பற்றிய கவலை வேண்டாம். குரு பகவான் வக்ரகதிக்கு வருவாரே, அதே போல ரொம்ப அற்புதமான அமைப்பிலே நீங்கள் பல கணக்குகள், கேது பகவானுடைய அமைப்பு, இதெல்லாமே நீங்கள் போட்ட கணக்குகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அந்த பலனிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனாலே அன்பு நண்பர்களே, இந்த நேரலை உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? யாரும் இணையவில்லையே, இணைந்திருக்கிறீர்களா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரங்களையும் நீங்கள் உள்ளிடுங்கள். அப்பொழுது திடீரென்று லைவ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால பார்க்க முடியல. மறுபடியும் உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேளுங்கள். சிம்மராசி என்பது ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த ஜாதக அமைப்பெல்லாம் போட்டு கேள்வி கேட்டிருந்தார். ராஜா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சிவகேசவன் கேட்டிருக்கிறார். சிவகேசவன் கைண்ட்லி ப்ரெடிக்டின் பிரசன்னம்னு போட்டிருக்கிறார். கண்டிப்பா சொல்றேன். ஜாப் ரிலேட்டடான கேள்வி. சரி சரி சரி. சிம்மராசி உத்திரம், திருப்பதி வந்துட்டார். உத்திரம் 1ஆம் பாதம், பிறந்த நேரம் 2:30. நிச்சயமாக அமையும். திருப்பதி நிச்சயமாக அமையும். ஜாதக அமைப்பு படி டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நீங்க போடல. உத்திரம் 1ஆம் பாதம் அமைப்பிலே உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். 1 ஆண்டுகள் முன்பே தாமதமானதா? அப்படி தாமதமாகி இருந்தால் இந்த ஆண்டு நிச்சயம் கிடைக்கும். அதிலே கவலை கொள்ள வேண்டாம். சிம்மராசி என்பர்களுக்கான பலன்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிம்மராசி என்பர்கள் அவர்களுடைய கேள்விகளை கேட்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நானும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். 23/3/95. சரி, நேரம் 2:30 PM. ரொம்ப நன்றாக இருக்கிறது ஜாதகம். 2026 குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 2026, 27 2 ஆண்டுகளும் மிகச்சிறந்த ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு. ஏனென்றால் தசாபுத்தி ரொம்ப நன்றாக இருக்கிறது, கவலை இல்லை. கிரகத்தினுடைய அமர்வுகள் நன்றாக இருக்கிறது. இந்த பிளானட்டரி பொசிஷனும் கைகூடும் பொழுது நிச்சயம் நன்றாக இருக்கும். மருத்துவ உதவி பெரிதாக தேவைப்படாது. மருத்துவ உதவி ஏதேனும் தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்களா? உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் அனுப்புங்கள். நான் இன்னும் கூடுதலாக பார்த்து சொல்கிறேன். பூரட்டாதி 2ஆம் பாதம், மிதுன லக்னம், கும்பராசி. வேலை அமைப்பிற்காக காத்திருக்கிறீர்கள். வேலை அமைப்பு நிச்சயமாக சிவகேசவன் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறோம். சிவகேசவன் நீங்கள் கும்பம் வரும்போதுதான் கேட்கணும். இருந்தாலும் இப்ப கேட்குறீங்க, நானும் சொல்றேன். கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையிலே பலன்கள் பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் 25 தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது. திருப்பதி அவர்கள் கடன் சுமை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கடன் சுமையினுடைய அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பிலே கேசவன் சொல்லிட்டு இருந்து திருப்பதி உள்ள வந்துட்டார். சரி, சொல்லிடுறேன். ஆக திருப்பதி அவர்களே, கடன் சுமை நீங்குவதற்கு நிச்சயமாக இந்த வருடம் துணை நிற்கும். ஆனால் இந்த வருடத்தினுடைய பாதி அளவிற்கு மேலே கடன் நிச்சயமாக குறையுமா என்று கேட்டால் குறையாது. பாதி கடன் கூட குறையாது இந்த வருஷத்துல. ஏனென்றால் இருக்கக்கூடிய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும். ஒரு கால்வாசி கடன் வேணால் அடையலாம், பாதியெல்லாம் அடையாது. நிச்சயமாக இந்த 2026 அமைப்பிலே கடனோடு தான் நாம் இருப்போம். 2027, 28 கடன் சுமை நீங்குவதற்கு புத்திகள் துணை நிற்கிறது. நான் நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை விரிவாக ஒரு நாள் பார்க்கலாம். சிவகேசவன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வேலை அமைப்பிலே நல்ல மாற்றம். மார்ச் பாதிக்கு மேலே, மார்ச்சினுடைய கடைசி அமைப்பிலே 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தேடுங்க, அப்ளை பண்ணுங்க, நல்ல ஜாப் கிடைக்கும். சரி,
அற்புதமான பலன்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே யாருக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்? சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை விரிவான பலன்கள் போட்டிருக்கிறேன். எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கிறது. உடம்பு தொந்தரவுன்னு பார்த்தா கொஞ்சம் அசதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. நிறைய பழைய பாக்கிகள் வசூலாகும். நிறைய விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். முதலீட்டின் மூலம் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே போல திருமண வாய்ப்பு இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு. அதே போல கால தாமதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நடந்துரும். திருமணத்தினுடைய அமைப்பின் மூலம் ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். தொழில்துறையிலே பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையினுடைய அமைப்பிலே உயர்வுகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். நான் கூடுதலாக தனி வீடியோ போட்டிருக்கிறேன் 7 நிமிஷத்துக்கு மேலே. சிம்மராசி என்பர்கள் பாருங்க. நிச்சயம் இனி புத்தாண்டு பலன்கள் தாண்டி இனி அடுத்து தமிழ் நியூ இயர் பலன்கள், தமிழ் புத்தாண்டு, குரு பயிற்சி எல்லாம் வரிசையாக போடுவேன். நீங்கள் நிச்சயம் பாருங்கள். சிம்மராசிக்கு நல்ல பலன்களே அதிகம் இந்த 2026 நடக்கும். ஒரு அபரிமிதமான சக்தி அவர்களுடைய வாழ்விலே தொடர்ந்து பயணிக்கும். இந்த 2026 ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்த ராசிக்கு போயிடலாம். எத்தனை பேர் இணைந்திருக்கிறார்கள்? உங்களுடைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஸ்ட்ரீம் ஹெல்த் கரெக்டாக இருக்குதா? திடீர்னு கட் ஆயிருச்சு. அப்போலையே இன்டர்நெட்டு திடீரென்று கட் ஆயிருச்சு. அதனால அன்பு நண்பர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு மறுபடியும் போயிருக்கிறாங்க. வந்துட்டாங்களா? நல்லது. துலாம் ராசி ரோஷினி அவர்களே ஏதோ பார்க்கலாம். அடுத்து ரோஷினி அவர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான அமைப்பிலே நாம் பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னிராசி என்பர்களை முடிச்சுட்டு நம்ம துலாமுக்கு போயிடலாம். சரியா? துலாமை பொறுத்தவரையிலே நிறைய முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன். கன்னியை பொறுத்தவரையிலே என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கிறது? எல்லாரும் யோக பலன்களா பார்க்கறாங்க. ஏன்னா கிரகங்கள் லாபஸ்தானத்துக்கு வர்றதை சொல்லுவாங்க ஒரு சிலர். அதே போல சனி பகவானுடைய இருப்பெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த யோக பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படுமா அப்படின்னு கேட்கலாம். ஏனென்றால் ராகு கேதுக்களினுடைய இருப்பு, கேதுவினுடைய இருப்பு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் ராகுவினுடைய இருப்பெல்லாம் இந்த ஆண்டிலே எப்பவுமே ராகு கேது பயிற்சிக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பலன் வந்துடும். இப்போ டிசம்பர்லேயே பயிர்ந்தா கூட நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பலன் எடுத்துடலாம். ஏன்னா அவர்களுடைய டிரான்சிஷன் கொஞ்சம் முன்கூட்டியே பலன்கள் நமக்கு தர ஆரம்பிச்சிடும். அதனால அதனுடைய அடிப்படையிலே கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல லாபம், நிறைய வெற்றிகள் இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே போல எதிர்ப்புகள் நீங்கிவிடும். எதிர்ப்புகளிலிருந்து விலகுவது, சமாதானம் செய்வது, இது மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்கு மனம் வரும். அதை செய்வார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். தெய்வஸ்தலத்தினுடைய அமைப்பிலே நிறைய ஆன்மீக இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். அதே போல நல்ல மதிப்பெண்கள், மாணவர்கள் ரொம்ப அற்புதமான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு. புது வாகனம் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம். அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. நல்ல பதவி உயர்வு உத்தியோகஸ்தர்களுக்கு. அதே போல முன்பு சொன்னது போலதான் நல்ல மருத்துவம் இந்த ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேலோங்கும். முதியவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் திடீரென சைன் ஆவாங்க. 40-50 வயசுக்கு மேல ஒரு சிலர் ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம இருக்கிறவங்க திடீர்னு தன்னுடைய தொழில் வளர்ச்சியை காண்பிப்பார்கள். திடீர்னு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அதனால ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 சகல துறையினருக்கும், எல்லா துறையினருக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப அற்புதமான பலன்கள். 80% மேல, 80லிருந்து 87% மேல சிறந்த பலன்களை உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திரம் 2-3 பாதம், 2-3-4 பாதங்கள் இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிகச்சிறந்த மேன்மையை பெறும். அதனாலே ரொம்ப அற்புதமான இந்த 3 நட்சத்திரங்களும் நல்ல பலன்கள் 87% மேலே பெறுகிறது. அதனாலே நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. நானும் விரிவாக கன்னிராசிக்கு இன்னொரு பதிவு போடுகிறேன். ஆக அன்பு நண்பர்களே, அடுத்த ராசிக்கு போயிடலாம். துலா ராசிக்கு போயிடலாம். துலாம் ராசிக்கு யார் உட்கார்ந்திருக்கிறார்? ரோஷினி அம்மா உட்கார்ந்திருக்கிறார். மிருகஸ்ரீடம், மிதுன ராசி, சிம்ம லக்னம். தமிழ்ச்செல்வி மிதுனம் ராசி சொல்லிவிட்டேன். உங்களுடைய சுய ஜாதகம் போடும்போது டைமையும் போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க இல்லையா, டைமும் போட்டிருங்க. நீங்க மிருகஸ்ரீட நட்சத்திரம்னு சொன்னீங்கன்னா பொது பலன் சொல்லிட்டு போயிடுவேன். அதனால மீனராசிக்கு விரிவான பதிவு கேட்கிறார். நிச்சயம் நான் மீனராசிக்கு விரிவான பதிவு, இது ஷார்ட்ஸ் லைவ், விரிவான பதிவு எல்லா ராசிக்கும் நிச்சயம் நான் போடுறேன். நேரம் கிடைக்கணும், கிடைச்சால் கண்டிப்பா போடுறேன். ஆனால் மீனம், மகரம், கும்பம், துலாம் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சது. நிச்சயம் நேரம் கிடைக்கும் போது அப்லோடு பண்றேன், கவலைப்படாதீர்கள்.
அதனாலே அன்பு நண்பர்களே காத்திருங்கள். ரோஷினிக்கு போயிடலாம். துலாம் ராசி கேட்டிருந்தாங்களா? துலாம் தானே, சரி. அப்போ துலாம் ராசிக்கு அப்போ கன்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் துலாத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப அற்புதமான பலன்களை நாம் பார்க்கலாம். துலாம் ராசி ரொம்ப குரு பகவானுடைய இருப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் பல முன்னேற்றமான விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவாங்க. தைரியமா உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. அடுத்த நகர்வு உங்களுடைய வாழ்விலே இருக்கணும், நல்ல மாற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணப்புழக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய மாணவ மணிகள், குழந்தை கண்மணிகளினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகிறது. பொதுவாக உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனையும் நீங்க போகிறது. அதே போல சொத்துக்களிலே ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நிறைய பதவி உயர்வு. துலாம் ராசிக்கு இமிடியட் ப்ரமோஷன், இடமாற்றம், நினைத்த இடமாற்றம், விரும்பிய வேலை மாற்றம், தொழில்துறையிலே ஒரு பெரிய முன்னேற்றம். எதெடுத்தாலும் நீங்கள் டிசிஷன் மேக்கர் ஆகக்கூடிய அளவுக்கு தொழில்துறை வேலை வாய்ப்பிலே உங்களுடைய ஆளுமை மேலும் நிறைய முன்னேற்றம். கல்விக்கு நிறைய செலவு செய்து நீங்களும் படிப்பீர்கள், குழந்தைகளையும் படிக்க வைப்பீர்கள். ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டினா துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026 பெரிய முக்கியமான விஷயங்கள். ஒரு சிலர் செலிபிரிட்டியாக கூட மாறிடலாம். நிறைய அவார்டு வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சில யோக அமைப்புகள், திடீரென்று ஒரு சில யோகமான வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு தெய்வ காரியங்கள், ஆன்மீக விஷயங்கள், இதுக்கெல்லாமே ஒரு பெரிய பொறுப்பெடுக்கக்கூடிய தலைமைத்துவம், ஆளுமைத்திறன், நல்ல பண்பு, மாண்பு அனைத்தையும் கொண்ட துலாம் ராசி இந்த 2026 நிறைய முன்னேற்றத்தினை பெறும். அவர்கள் நல்லபடியாக முன்னாடி நிற்பாங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு பெரிய அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக மாறக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு ஒரு ஃபுல்லான ஒரு பேண்ட்வித் இந்த 2026 கிரகங்கள் கொடுத்திருக்கிறதுனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடிய பெண்கள் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கருவுறுவதில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதனாலே ரொம்ப கவனமாக இருங்கள். கருவினுடைய அமைப்பு மிக முக்கியம். அதே போல மாணவர்கள் ரொம்ப அற்புதமான வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். போன இடத்துல இன்டர்வியூல வேலை கிடைக்கும். துலாம் ராசிக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி அற்புதமாக இருக்கிறது. நட்சத்திர பலன்கள் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க விரிவா, ஒரு நட்சத்திர பலன்கள் 2026 இந்த 3 பிளானட்டை வச்சு விரிவா சொல்லுங்கன்னு. நிச்சயமா நேரம் இருந்தா சொல்றோமா, நேரம் இல்லை. சேனல் பக்கம் வர்றதுக்கே நேரம் இல்லை. நேரம் இல்லாத சூழல்ல ஏதோ என்னால் நேரத்தை ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுக்காக வேலை செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. நிச்சயம் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த 2026 நட்சத்திர பலன்களும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு வந்துடும். அதனால கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசி அந்த அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்க ரோஷினி. சித்திரை நட்சத்திரம், குரு திசை, சுக்கிர புத்தி, இந்த 12-30, 14-12-98 ரொம்ப அற்புதமான ஜாதகம்மா, நல்லா இருக்கு. நவாம்ச இருப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. உடல் ஆரோக்கியம் நிச்சயம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே முன்பே இந்த உடல் ஆரோக்கிய தொய்வுகள் நான் பார்க்கிறேன். கடந்த காலங்கள் ரொம்ப தொய்வான காலம்தான். ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்களால ட்ரீட்மெண்ட் கூட ராங் ட்ரீட்மெண்ட் கிடைச்சு ஒரு சிலதெல்லாம். ஸோ அதனால இப்பெல்லாம் பரவாயில்லம்மா. இனி ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுடைய உடல் பிரச்சனை, நோய்களினுடைய தன்மைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியம் வரும், மனத்தெம்பு, தைரியம் இதெல்லாமே வரும். நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. வேலை வாய்ப்பிலே முன்னேற்றங்கள் இருக்கிறது. அதே போல திருமண வாய்ப்பு, ஒரு சிலர் திருமண அமைப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த அற்புதமான அமைப்பிலே திருமணமும் நடக்கும். 2026 பொறுத்தவரையிலே வேலை மாற்றம் என்பது இந்த ரோஷினி அம்மாவினுடைய ஜாதகத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஜூன் ஜூலைக்கு மேலே ட்ரை பண்ணனா நல்ல ஜாப் கிடைக்கும். இப்போதைக்கு வேண்டாம். திருமண அமைப்புகள் நிச்சயமாக நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பெட்டரான வரன் வர்றதுக்கு இன்னும் 1 ஆண்டு காத்திருக்கணும். உங்களுடைய ஜாதகப்படி உடல் ஆரோக்கியத்தை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. வேலை அமைப்பை ஸ்டடி பண்ணிக்கோங்க. நல்ல வேலை தான், இன்னும் ஒரு நல்ல மாற்றம் வேலையில் இன்னொரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் சரி பண்ணிக்கோங்க. நிச்சயம் இந்த 2026 மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு 2027 மேலே திருமண அமைப்பை தாராளமாக முன்னெடுத்துடலாம். தவறில்லை. ஒரு வயது கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிலே ஆகிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா டிலே பண்ணிக்கலாம். காத்திருப்பு கூட ஒரு சிலருக்கு மிகுந்த அற்புதமான வாழ்வை தரும். அதனால ரோஷினி அம்மா அவருடைய ஜாதகம் ரொம்ப நன்றாக இருக்கிறது, சுய ஜாதகம். அதனாலே கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்த ராசிக்கு போயிடலாம். அடுத்த ராசி போகலாமா? கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஓய்வு எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம், குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஓய்வு எடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
ஏனென்றால் வேறு சில அலுவல்கள் இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதக பலன்களை நான் இப்போ என்ன துலாம் வந்திருக்கும் இல்லையா, துலாம் வந்தாச்சு, இன்னும் ஒரு 5 ராசி இருக்கு. அப்போது கொஞ்சம் நேரத்தில் வர்றேன், ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு லைவ் வரும். அந்த லைவில் விடுபட்ட ராசிகளுக்கெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பேச முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு லைவும் இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி நம்ம பண்ணுறோம். இருந்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். நேரம் வேற எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனாலே துலாம் ராசி என்பர்கள் மேசம் முதல் துலாம் வரை இந்த பயிற்சி பலன்கள் முடிச்சிருக்கிறோம். அதே போல் கடகம் வரை ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம இப்போ பண்ணியாச்சு, லைவ் வீடியோ. கடகத்துக்கு அப்புறம் இப்போ இந்த 2-3 ராசிகளுக்கு இதில் முடிச்சிருக்கிறோம். மீதம் உள்ளது வரும், நிச்சயம் காத்திருங்கள், உடனடியாக வரும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வரும். ரொம்ப நன்றி, காத்திருந்து கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் பலன்கள் போட்டிருக்கிற ஜே பாண்டி நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதக பலன்கள் பார்க்கலாம். உங்களுடைய விவரங்கள் எனக்கு கொடுங்க. உங்களுடைய விவரங்கள், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இப்போ இருக்குதா? துலாம் ராசி யாராவது விடுபட்டு இருக்கிறீங்களா சொல்லாமல்? உங்களுக்கு ஏதாவது துலாம் ராசிக்கு டவுட் இருக்கா? இப்போ ரோஷினி அம்மா அவங்களுடைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஜாதகம். ஒரு சில தொய்வுகளை கடந்த காலம் சந்தித்திருக்கிறது. இனி ரொம்ப அற்புதமான அமைப்பில் ஏற்படும். நல்ல முன்னேற்றம், வேலை மாற்றம், வேலையிலே உயர்வு, நல்லபடியான ஒரு உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே வரும். நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதகத்தை கூட நீங்கள் விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் விரிவாக பார்க்கலாம், கவலை இல்லை. அதே போல் பூஷ நட்சத்திரம், கடகராசி, 8th பாவா தசை, தனு லக்னம், ஆயுஷ், சத்ரு ஜெயம் உண்டா என்று தமிழ் செல்வி பெரியசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார். 1961 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி. நேரம் அவர்கள் குறிப்பிடவில்லை. கடகராசி என்பர்களை சத்துருக்கள் விலகி ஓடுவார்கள். உங்களுக்கு எதிர நின்று ஃபைட் பண்ணி தோல்வி அடைகிறாங்களாங்கிறத விட மறைந்து ஒளிவார்கள். அதனாலே கவலை இல்லை, சத்ரு ஜெயம் நமக்கு உண்டு. அதாவது அவர்கள் விலகினாலும் நமக்கு ஜெயம்தானே. ஆயுளை பற்றி கவலை இல்லை, ஆயுள் அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகம் எனக்கு விரிவாக வேணும்னா உங்களுடைய நேரம் எனக்கு வேணும். நேரம் கொடுக்கல, நிச்சயமாக ஒரு நாள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தமிழ் செல்வி அம்மா ரொம்ப அற்புதமான அமைப்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ரொம்ப அற்புதமான வகையிலே பலன்கள் சொல்லியிருக்கிறேன். விரிவான பலன்கள் நிறைய பேர் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய டாபிக் லிஸ்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க, இதை வீடியோ பண்ணுங்க, அந்த வீடியோ பண்ணுங்கன்னு. நிச்சயமாக நேரம் இருக்கும்போது பண்ணுற என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு தயவு செஞ்சு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய டீப்பாக என்ன அனலைஸ் பண்ணணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராசிகளே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு நேரம் இந்த ராசிங்கிறாங்க, ஒரு நேரம் அந்த ராசிங்கிறாங்க, அது எப்படி நம்ம சொல்கிறது அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த ராசி சந்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு எப்படி பலன்கள் வேலை செய்யும் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான நுணுக்கமான கேள்விகள் எல்லாம் ஜோதிடத்தில் எழும் பொழுது நிச்சயம் அடியனுடைய சிறு அறிவின் மூலம் பதில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு அமைப்பில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த அற்புதமான நேரலையை துவங்கலாம். அன்பு நண்பர்களை இணைந்திருங்கள். அற்புதமான அமைப்பிலே 88 மே 2 மண்டே 1 மணி 1 நிமிடம் ஜே பாண்டி அவர்கள் துலாம் விசாக நட்சத்திரம் அவருடைய சுய ஜாதகம் பார்க்கிறோம். அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரையிலே ஒரு சில கடினமான காலங்களை அவர் கடந்து வந்துட்டார். இனி ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் நெருடலும் மனத்தாங்கலும் அவ்வப்போது வந்துட்டே இருக்கும். நம்ம மனசு தான் தேவையில்லாமல் குழம்பிட்டு இருக்கு. ஆனால் வெற்றி பாதையை நோக்கி நம்ம பயணிப்பதற்கு மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தைரியமாக இருங்க, நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு போங்க, நிறைய முன்னேற்றமான விஷயங்கள் நடக்க போகிறது. அதனாலே நிச்சயம் உங்களுடைய ஏக்கம், கவலை, துக்கம், ஏமாற்றம் இதனுடைய அமைப்பில் எல்லாமே நீ சரியாயிடும். ஏன்னா அந்த மாதிரியான டைமில் நீங்கள் இனி ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவீங்க. ஏனென்றால் இந்த தசாபுத்தி அந்தர மாற்றம் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக ஒரு பெரிய மறுமலர்ச்சி காத்திருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான அமைப்பில் நிறைய அன்பு நண்பர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். பயன்பெற்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் லைக் செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் நீங்கள் லைக் பண்ணுறீங்க. ஹெல்த்தை பற்றி கேட்குறார். ஆரோக்கிய தொய்வு ரொம்ப முக்கியமான ஆரோக்கிய தொய்வு கூட இந்த ஒரு 7 மாதம் கழித்து தான் சரியாகும். நல்ல ட்ரீட்மெண்ட் அமைகிறதுக்கும் 6-7 மாதம் ஆகிறது. அதனாலே கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் கூடும், நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஆண்டவனை பிரார்த்தியுங்கள். ஆன்மீகம் என்பது வாழ்வியலோடு தொடர்புடையது. அந்த வாழ்வியல் என்பது உளவியலோடு தொடர்புடையது. உளவியல் என்பது உடல் நோயோடு தொடர்புடையது.
அதனால அந்த உடல் நோய் சரி பண்ணணும்னா நம்முடைய உளவியல் நல்லா இருக்கணும். ஆன்மீகம் சிறப்பாக வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு சில ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி நம்முடைய மனதை நல்லபடியாக மாற்றும். மனதை மாற்றும் பொழுது உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். அதனாலே கவலைப்பட வேண்டாம். ஹெல்த் பலன்கள் கேட்டுக்கிறீங்க, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கவலையே கொள்ள வேண்டாம். பாண்டி அவர்களே, ரொம்ப அற்புதமான